ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது யூத் படத்தின் திரை விமர்சனம். யூத் படத்தில் கண் கருணாஸ், மீனாட்சி, பிரியன்சி, அனிஷ்மா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சுராஜ் வெங்கரமோடு, தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விக்கி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் கண் கருணாஸ். இந்த படத்தை கருப்பையா சி குமார், சுலோசனா ராம் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கும் படம் யூத். ஏற்கனவே யூத்துன்னு ஒரு படம் விஜய் நடித்து வெளிவந்தது. அந்த படமும் நன்றாக ஓடியது. யூத்துங்கிற தலைப்பு இந்த படத்துக்கு பொருத்தமான பெயர். இளைஞர்கள், இளம்பெண்களுடைய படம். கண் கருணாஸ் 11th படிக்கிறார். அந்த சமயத்தில் 3 மாணவிகளோடு காதல் செய்கிறார். ஆனால் இவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. கண் கருணாஸ் எல்லாரையும் கிண்டல் அடிப்பார், போவார். அதனால் ஒவ்வொரு பெண்களும் இவரை பிரேக்கப் செய்து கொண்டே போவார்கள். கடைசியில் ஒரு பொண்ணு கண் கருணாஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும், வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு வருவார். தேவதர்ஷினி சுராஜ் வெஞ்சரமூடுவினுடைய மகன் கண் கருணாஸ். ஒரே பையங்கிறனால செல்லமாக வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வருவார். உடனே தேவதர்ஷினி கேட்கும், ஏண்டா இந்த பொண்ணு உனக்கு வேண்டிய பொண்ணானோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருக்க, கண் கருணாஸுடைய பெற்றோர் சுராஜ் வெஞ்சரமூடு, தேவதர்ஷினி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். வேறு வேறு ஜாதி. தேவதர்ஷினி கொஞ்சம் பணக்கார வீட்டை சேர்ந்தவர். சுராஜ் வெஞ்சரமூடு ஒரு சாதாரண ஆள். அதுக்கப்புறம் தேவதர்ஷினி கஷ்டப்பட்டு சுராஜ் வெங்கரமூடுக்கு ஒரு பேக்கரி வச்சு கொடுப்பார். 2 பேரும் அந்யோன்யமான தம்பதிகள். ஆனால் தேவதர்ஷினி ரொம்ப செல்லம் கொடுத்து மகனை வளர்ப்பார். இது சுராஜ் வெங்கரமூடுக்கு பிடிக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். உதாரணம் சொல்லணும்னா, தேவதர்ஷினி சுராஜ் வெஞ்சரமூடு தன்னுடைய கணவனுக்கு முட்டை கொடுக்க மாட்டார், மகன் கண் கருணாஸுக்கு முட்டை கொடுப்பார். அந்த அளவுக்கு செல்லம் கொடுப்பார். அந்த ஆண்டு கடைசி நாள் அன்னைக்கு எல்லாரும் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கண் கருணாஸ் சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், நீ என்னை காதலிக்கிறேங்கிற, எந்த அடிப்படையில் நீ என்னைய காதலிக்கிற? நான் எப்படி உன்னை காதலிக்க முடியும்? நீ நல்ல பையனா? நல்லா படிக்கிறியா? இன்னும் கிடையாது, படிக்கவே மாட்டேன். ஆனால் நான் நல்லா படிப்பேன். அதனால் முதல்ல இந்த +2 தேர்வில் பாஸ் ஆகு, அதுக்கப்புறம் என்கிட்ட காதலை சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவான். இதுக்கப்புறம் கண் கருணாஸ் அரும்பாடுபட்டு படிப்பார், டியூஷன் போவார். பரீட்சையில் 9வது ரேங்க் எடுத்து பாஸ் ஆவார். பள்ளிக்கூடத்து சோத்தில் அவருடைய படம் ஒட்டப்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்லுவார் கண் கருணாஸ். கிளைமேக்ஸ் வித்தியாசமான கிளைமேக்ஸ். எல்லா மாணவர்களும் மனதில் பதிய வைக்க வேண்டிய அருமையான பாடம், பிரமாதம். அதை நீங்கள் படத்தை போய் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தில் 24 வயது, 24 வயதில் கதாநாயகன், கதை வசனம், இயக்கம் எழுதி செய்திருக்கிறார் கண் கருணாஸ். காமெடி நடிகர் கருணாஸுடைய மகன் கண். 24 வயசு தான். இது மிகப்பெரிய சாதனை. படம் முழுக்க கலகலன்னு கொண்டு போயிருக்காரு. அதுலேயும் கருணாஸ் கண் பிரமாதம் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு யூத்து எப்படி துரு பரப்பர அப்படின்ட்டு இருப்பான், அந்த மாதிரி நம்மளை கலகலப்பு கொண்டு போகிறார். அருமையாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. குடும்பத்தில் எப்படி நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. உதாரணமாக, தன்னுடைய தாயாரும் தந்தையும் தேவதர்ஷினியும் சுராஜ் வெஞ்சரமூடுவும் காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தேவதர்ஷினியோட கூட பிறந்த அண்ணன் தன்னுடைய கிரக பிரவேசத்துக்கு வரும்படி வேற ஒருத்தன்ட்டு அழைப்பில் கொடுத்துருப்பார். அப்போது தேவதர்ஷினி அழுதுகிட்டே இருப்பார், எங்கள் அண்ணன் நேரில் கூட கூப்பிடலையே அப்படின்ட்டு. பரவாயில்ல, கூப்பிட்ருக்காருல போவோன்னு சுராஜ் வெஞ்சரமூடு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு மனைவி தேவதர்ஷினியோட போவார். போனால் அவங்க அண்ணியும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க அண்ணனும் கண்டுக்க மாட்டார், உதாசீனப்படுத்திடுவார், அவமானப்படுத்திடுவார். அப்படியே அழுதுகிட்டு வீட்டுக்கு வருவாங்க தேவதர்ஷினி. அந்த இடத்துல தேவதர்ஷினியை சுராஜ் வெங்கரமூடு சமாதானப்படுத்துவார். பாருங்க, பிரமாதம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை புரிஞ்சு இந்த வயசில் கண் பண்ணியிருக்காருன்னா பிரமாதம். ஆஹா ஓ பேஷ். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு வார்த்தை, எதிர்பார்த்து வருவது காதல் அல்ல. நான் பரீட்சையில் ஜெயித்தாலும் தோத்தாலும் ஒரு 2 நாளைக்கு எங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வழக்கம் போல் என்ன வாரி அணைச்சி மகனாக அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு டைலாக். அருமையான டைலாக். நான் கருணாஸ் எனக்கு நல்ல பழக்கம், அவரும் நல்ல நடிகர். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, இவர் புலிக்கு பிறந்த சிங்கம், வன ராஜா அப்படின்னு சொல்லணும். 24 வயசில் இத்தனை அறிவா? ஆனால் நான் கண்கிட்டே கேட்டேன், தம்பி
இது உன் லைஃப்பை சொன்ன மாதிரி தெரியுதுன்னு அண்ணே அப்படின்னு பதறிட்டான். உண்மையிலே அவங்க அப்பாவும் கருணாசும் காதல் திருமணம் செய்து கொண்டவர் தான். ஸோ அவங்க வாழ்க்கையும் லைட்டாக அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. இது ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒரு மன சிலிர்ப்பை ஊட்டக்கூடிய படம். என்னை ரொம்பவும் கவர்ந்துருச்சு. அப்புறம் அந்த 3 பெண்கள் மாணவ மாணவிகள் நடிச்சிருக்கவங்க தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்தில் நளினி பள்ளிக்கூட பிரின்ஸிபாலாக வர்றாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுவரை எத்தனையோ படத்தில் வில்லி கதாநாயகி குணச்சித்திர வேஷம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நளினியை மிகச்சரியாக பயன்படுத்தி அந்த பாத்திரத்துக்கு மெருகூட்டி இருக்கிறார் கண். தேவதர்ஷினி கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான், ஆனால் பின்னி படம் எடுத்திருக்கார். ஒவ்வொரு தாயும் மகன் மேலே எவ்வளோ பாசம் செலுத்துகிறார்கள்ங்கிறத அருமையாக பண்ணியிருப்பார். அதுவும் பள்ளிக்கூட பிரின்சிபால் டிசியை கொடுக்க போகிறேன்னொடனே அழுகு நடிச்சிருப்பாங்க பாருங்க தேவதர்ஷினி, அட்டகாசம். ஆனால் அவருடைய கணவர் கண்ணுடைய அப்பா சுராஜ் வெங்கரமுடு, இவர் தேசிய விருது பெற்றவர், மலையாள நடிகர். அட்டேங்க அப்பா, அந்த மனுஷன் பார்வையே வேறு டைப்புங்க. அதாவது தேவதர்ஷினி ஓவர் அலட்டல். நான் தேவதர்ஷினி கேட்டேன், என்னம்மா கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணிடுவீங்களே அப்படின்ட்டு. ஆமாம், கண் சொன்னார், இது நீங்கள் காமெடி கேரக்டர், அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும்னு சொன்னார். அதனால் செஞ்சேன்னாரு. ஓகே. சுராஜ் வெங்கரமுடு கம்ஃபர்ட்டாக அடக்கமாக எந்த இடத்துலையும் ஓவர் ஆக்ஷன் இல்லாமல் அட்டகாசம் பண்ணியிருக்கு. பிரமாதம். அவருக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்கன்னா சரியான விருது. இன்னும் அவரை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி கடைசி சீனில், டேய் நான் எப்போ பார்த்தாலும் உன் மேலே எரிஞ்சு விடுவேன், உன்கிட்ட பேச மாட்டேன், அதனால் உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைடா, உன் மேலே நான் அதிகமாக பாசம் வச்சுருக்கேன்டான்னு சொல்கிற கட்டத்தில் ஒவ்வொரு மகனையும் நெஞ்சில் பாலை ஊற்றுகிறார் சுராஜ் வெங்கரமுடு. ஒரு நல்ல குடும்ப கதை, நல்ல யூத்து, சூப்பர் காமெடி. விக்கி ஒளிப்பதிவு செய்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. லைவாக பண்ணியிருக்கார், பாராட்டுக்கள். ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். நல்ல மெலோடி சாங்கு, நல்ல மாண்டலஜன் சாங்கு. இந்த படத்துக்கு பணம் வாங்கலை அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுவரை வெளிவந்த படங்களில் இந்த படத்தில் கடுமையாக உழைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். அட்டகாசம். எல்லா பாடல்களுமே நன்றாக இருக்குது. அந்த பசங்க பாடுற சாங்கு, தனியாக சோலோ சாங்கெல்லாம் நம்முடைய இதயத்தை வருடுகிறார் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். இந்த கதையை தேர்ந்தெடுத்து படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த படத்தில் கலகலப்பு, விறுவிறுப்பு, பாடம் எல்லாம் இருக்குது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த கோடை விடுமுறையை நீங்கள் கலகலப்பாக கொண்டாடணும்னா கண்டிப்பாக யூத் படம் போய் பாருங்கள். யூத் படம் அல்ல, பாடம். புலிக்கு பிறந்த சிங்கம் கண். இனிமேல் அவர் வெற்றி பட இயக்குனராகவும் நடிகராகவும் பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன் ஆகிய வரிசையில் கென்னும் கண்டிப்பாக இடம்பெறுவார். தியேட்டரில் போய் பாருங்கள். யூத் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். படம் பார்த்த பிறகு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் எழுதலாம். பைல்வான் பார்வையில் யூத்து படத்துக்கு 100க்கு 67 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.